அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 8, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிப்ரவரி 5 தில்லி பேரவைத் தேர்தல், தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல்னு சொல்லியிருக்காங்க. தில்லி சட்டப்பேரவை பிப்ரவரி 5 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்குகள் பிப்ரவரி 8 எண்ணப்படும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் செவ்வாய்க்கிழமை அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் மில்கிப்பூர் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தில்லி தேர்தல் அட்டவணையின்படி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார்னு சொல்லியிருக்காங்க. அது வேட்புமனு தாக்கலிருந்து வாக்கு எண்ணிக்கை வரை என்னென்ன தேதின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ புதிய தலைவர் வி நாராயணன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது தலைவர். நோட் பண்ணிக்கோங்க, 11வது தலைவராக வி நாராயணன் செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டார். நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. தற்போதைய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பதவிக்காலம் திங்கட்கிழமை அதாவது ஜனவரி 13 நிறைவடைகிறது. அவர் கடந்த 2022 ஜனவரி 14 தேதியிலிருந்து இப்பொறுப்பை வகித்து வருகிறார். புதிய தலைவராக நியமிக்கப்படவுள்ள வி நாராயணன் ஜனவரி 14 பொறுப்பேற்கிறார். அவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இப்பதவியில் இருப்பார். இவர் தமிழகத்தில் குமரி மாவட்டத்தை அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். திருவனந்தபுரம் வலியமலையில் அமைந்த இஸ்ரோவின் திரவ உந்து அமைப்பு மையத்தின் அதாவது LBSC இயக்குநரான வி நாராயணன் கரக்பூர் IITயில் பட்டம் பெற்றவர். ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அனுபவத்துடன் GSLV Mark 3 வகை ஏவுகணைக்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் தயாரிப்பு உள்ளிட்ட பல திட்டங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நாளை ஸ்பேடெக்ஸ் விண்கலங்கள் ஒருங்கிணைப்பு இஸ்ரோ தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. PSLV C-60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்கள் விண்வெளியில் ஒருங்கிணைக்கும் நிகழ்வு வியாழக்கிழமை அதாவது 9 நடைபெற உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் என்னும் இந்தியாவின் ஆய்வு மையத்தை 2035 ஆண்டுக்குள் விண்வெளியில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஸ்பேடெக்ஸ் திட்டம் முன்னெடுக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி முயற்சி நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும் அப்படின்னு குடி செயல்வகன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்று நாடாளுமன்றம் கூட்டுக்குழு முதல் கூட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை பரிசீலிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் புதன்கிழமை நடைபெற உள்ளது. மக்களவை, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் நடைமுறையை அமல்படுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 2 மசோதாக்களை அண்மையில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. இந்த மசோதாக்கள் எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபம் தெரிவித்ததால் அவற்றை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இதையொட்டி பாஜக மக்களவை உறுப்பினர் BB சௌத்ரி தலைமையில் 39 பேர் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் 27 மக்களவை எம்பிக்கள், 12 மாநிலங்களவை எம்பிக்கள் இடம்பெற்றுள்ளன. இக்குழுவின் முதல் கூட்டம் தில்லியில் புதன்கிழமை நடைபெற உள்ளது. அப்போது மசோதாக்களில் இடம்பெற உள்ள விவரம் குறித்து மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் குழுவிடம் விளக்கமளிக்க உள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அர்ஜுனா விருது தந்தைக்கு சமர்ப்பணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தின் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு அண்மையில் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த விருதை தனது தந்தை முருகேசனுக்கு சமர்ப்பிப்பதாக அவர் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த ஃபுல் டேபிளில் பார்த்துட்டு போய் இவங்க பேரை அடுத்தடுத்து விருது பெற்றவங்க பேர் வரதோ இல்லை அவங்கள பற்றி நியூஸ் வந்தாலோ ரெகுலராக பார்த்து வச்சுக்கிட்டோன்னா அவங்க பேர் மறக்காது. எதுக்கான விருது வாங்கினாங்கன்றதும் மறக்காது. எந்த போட்டியில் விளையாண்டு விருது வாங்கினாங்கன்றதும் மறக்காது. தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னா அர்ஜுனா விருது. அடுத்ததாக 26 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் அமைச்சர் மு.பெ. சுவாமிநாதன் வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கிய 26 பேருக்கு 2023 ஆண்டுக்கான பல்வேறு விருதுகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சுவாமிநாதன் வழங்கினார். தமிழுக்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வருவோர் அமைப்புகளுக்கு தமிழக அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து அவர்களது தமிழ் தொண்டுக்கு பெருமை செய்து வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டுக்கானது வழங்கியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக வழங்கப்பட்ட பல்வேறு விருதுகள் தேர்வு செய்யப்பட்டனர்னு தெரிவிச்சிருக்காங்க. விருது பெற்ற விவரங்கள்னு கொடுத்துருக்காங்க. கபிலர் விருது, ஊவேசா விருது, அவங்க பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டைம் இருந்தால் இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. இல்லை இதை அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த விருது பெற்ற விவரங்கள்னு இருக்குல்ல அதை எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இமேஜை.
அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க பேரும் மேலே இருக்கும். கபிலர் விருது, உவேசா விருது, கம்பர் விருது, அப்புறம் சொல்லின் செல்வர் விருது, உமர் புலவர் விருது, அப்புறம் ஜியு போப் விருது, இளங்கோவடிகள் விருது, அம்மா இலக்கிய விருது, அப்புறம் சிங்காரவேலர் விருது, அயோத்திதாச பண்டிதர் விருது, மறைமலை அடிகளார் விருது, இந்த மாதிரி என்னென்ன விருது இருக்கோ எல்லா விருதும் பட்டியல் கொடுத்துருக்காங்க. சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள், அப்புறம் பரிசு விவரம் என்னென்ன, இதை கூட கேட்க வாய்ப்பு உண்டு. அதாவது சிபோ ஆதித்தனார் திங்களிதழ் விருது பெறும் விருதாளர்களுக்கு அந்த அந்த எக்ஸாக்டான விருதுக்கு மட்டும் என்னென்ன இதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு தமிழ்தாய் விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு வழங்கப்பட்டது. இத்துடன் 5 லட்சம் அப்புறம் கேடயம் தகுதி வரை வழங்கப்பட்டன. இந்த விருதை கழகத்தின் தலைவர் என் கனக சபாபதி பெற்றுக்கொண்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் காமராஜர் விருது கேவி தங்கபாலு தேர்வு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பெருந்தலைவர் காமராஜர் விருதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கேவி தங்கபாலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு செவ்வாய்க்கிழமை வெளியிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.